விவேக்ஸ் மான்சூன் சேல்ல 3 liters and above sizes water heaters rupees 3550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே உங்க அருகில் இருக்க விவேக்ஸ்க்கு வாங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்கலிப்டஸ் ஆயில். ஸோ இந்த ஆயிலை நம்மளுடைய தலைக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை நமக்கு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. பிகாஸ் இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ நல்லதான். க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்களுடைய ஸ்கேல்ப் ஒரு அரிப்புத்தன்மையோடையே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிஷ்னர் போட்டாலுமே அவங்க ஹேர் அவ்வளோ சாஃப்டாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈக்கலிப்டஸ் ஆயிலை தாராளமாக பயன்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு உங்களுடைய ஹேரில் இருக்கக்கூடிய ட்ரை, அதுக்கப்புறம் இச்சினஸ் இதெல்லாம் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும், அந்த ஹேர் சீக்கிரமாக திரும்ப வளராது. ஸோ உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு இந்த ஈக்கலிப்டஸ் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை ஹேர் வாஷுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம். இந்த ஈக்கலிப்டஸ் ஆயிலை எப்படி நீங்கள் உங்களுடைய ஹேருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 2லேருந்து 4 ட்ராப் ஈக்கலிப்டஸ் ஆயிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுவுமே 2லேருந்து 4 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள், லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்கள் தலையில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹேரை ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஹேர் திக்காகவே இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அவங்க ஹேர் நாள் ஆக ஆக இந்த ஹேர் ஃபால்னால அந்த ஹேரோடைய அந்த சைஸ் ரொம்ப தின்னாயிடும். ஸோ இதையும் இந்த ஈக்கலிப்டஸ் ஆயில் சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஈக்கலிப்டஸ் ஆயிலை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ஆயில் எல்லாருக்குமே ஒத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இது அலர்ஜெட்டிக்காக இருக்கலாம். நார்மலாகவே நம்ம ஹேருக்கு ஏதாவது டை போடுறோம் அப்படின்னா ஸோ இந்த பேட்ச் டெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆயிலை நீங்கள் ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுவுமே பாய்சனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான அந்த வழியில் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான டிப்ஸ் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் 21, 22ல எவ்வளோ டிசைன்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் எனக்கு என்னமோ யூனிஃபார்ம் மாதிரி டெய்லி சாரி தான், ஒரு டெய்லி கம்பல்சரி சாரின்னு ஆயிடுச்சு. கடைசி என்ன ட்ரெஸ் நான் போடுறேன், நீ சாரியே போட்டு வந்திருக்கலாம், அதான் நல்லா.